அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஒர்க்கிங் வித் டிபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் யூனிட். அதில் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன் வேர்ட்ஸு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்டு டேஷ் என்னன்னு கேட்குறாங்க. வேக்யூம் டியூப்ஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, வேக்யூம் டியூப்ஸ், டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின், நேம் த volatile மெமரி. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ ரோம், பி ப்ரோம், சி ரேம், டி EEPROM. இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க, RAM. ஆப்ஷன் சி RAM தான் இதனுடைய ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த அவுட்புட் டிவைஸ். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ கீபோர்ட், ஆப்ஷன் பி மெமரி, ஆப்ஷன் சி மானிட்டர், ஆப்ஷன் டி மவுஸ். ஆன்சர் வந்து மானிட்டர். தென் ஃபோர்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்புட் டிவைஸ். ஆப்ஷன் ஏ பிரிண்டர், ஆப்ஷன் பி மவுஸ், ஆப்ஷன் சி பிளாட்டர், ஆப்ஷன் டி ப்ரொஜெக்டர். இதோட ஆன்சர் என்னன்னா மவுஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், dash output device is used for printing, building plan, flex board, etc. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ thermal printer, பி plotter, சி dot matrix, டி inkjet printer. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா plotter. இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின், which one of the following is used in ATM machine? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ டச் ஸ்கிரீன், பி ஸ்பீக்கர், சி மானிட்டர், டி பிரிண்டர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன். அடுத்து செவன்த் கொஸ்டின், when a system restarts, which type of booting is used? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ வார்ம் பூட்டிங், பி கோல்டு பூட்டிங், சி டச் பூட், டி ரியல் பூட். the answer is ஏ வார்ம் பூட்டிங். அடுத்து எய்த் கொஸ்டின், எக்ஸ்பேண்ட் போஸ்ட், POST. அதோட ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஏ போஸ்ட் ஆன் செல்ஃப் டெஸ்ட், பி பவர் ஆன் சாஃப்ட்வேர் டெஸ்ட், சி பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், டி பவர் ஆன் செல்ஃப் டெக்ஸ்ட். இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அடுத்து நைன்த் கொஸ்டின், which one of the following is the main memory? ஆப்ஷன் ஏ ரோம், ஆப்ஷன் பி RAM, ஆப்ஷன் சி ஃபிளாஷ் டிரைவ், ஆப்ஷன் டி ஹார்ட் டிஸ்க். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி RAM. அடுத்து செக்ஷன் பி. செக்ஷன் பியில் வந்து நம்ம பார்க்குறது வந்து 2 மார்க்ஸ் கொஷின். அதில் உள்ள கொஷின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? அப்போ கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் த இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசைர் அவுட்புட் அட் வெரி ஃபாஸ்ட் ரேட். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. சரிங்களா, இதை நம்ம கிளாஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டானா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் CPU? சிபியோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் இஸ் என்னது 3. மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன் வந்து கண்ட்ரோல் யூனிட், செகண்ட் ஒன் இஸ் arithmetic and logic unit, third one is memory unit. And then fourth question, what is the function of an ALU? ALU ஓட function என்னன்னு கேக்குறாங்க. The ALU is the part of CPU where various computing functions are performed on data. ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operation. அந்த ஏஎல்யூங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணக்கூடியது. அதை நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஒரு டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தென் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் ஃப்ளோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா. அந்த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த CPU, memory and IO devices. It also controls entire operations of computer. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி? மெமரியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The memory enables the computer to store the program, and the memory unit is of 2 types,
இப்போ மெமரியோட பார்த்தீங்கன்னா மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்க்கும் அவுட்புட் டிவைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அடுத்து the input device is used to feed any form of data to the computer for further processing. Output unit conveys the information to the user to an understandable form. இப்போ இன்புட் டேட்டா கொடுக்குற கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா, தென் அவுட்புட்ன்றது என்ன அப்படின்னா அவுட்புட் யூனிட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா நான் யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. ஆன்சர் பாருங்க. பிரைமரி மெமரினா it is directly accessed by CPU. Then the access of memory is done by making use of address or data buses. Then primary memory is embedded with 2 types of technologies. They are RAM and ROM. And then volatile in nature, much faster than secondary memory, costlier than secondary memory. It is temporary memory. அடுத்து secondary memory என்னன்னு பாருங்க. It is not directly accessed by CPU. Here the memory access is done through the input and output channels. The secondary memory are stored in mass units, mass storage unit like CD-ROM, CD, DVD, floppy disk storage. Non-volatile in nature, slower than primary memory, cheaper than primary memory, secondary memory is permanent. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து செக்ஷன் சி பாருங்க. 3 mark questions. What are the characteristics of computer? கம்ப்யூட்டரோட characteristics என்ன அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க. அதில் 6 கொடுத்துருக்காங்க. First one, high speed. Second one, stores huge data. Third one, they do millions of different tasks. Fourth one, very versatile. And fifth one, accurate. And then sixth one, diligence. அடுத்து செகண்ட் கொஸ்டின், ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், வாட் இஸ் அண்ட் இன்புட் டிவைஸ்னா என்ன, கிவ் 2 எக்ஸாம்பிள். அதுக்கான 2 எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், நேம் எனி 3 அவுட்புட் டிவைசஸ். ஸோ அந்த அவுட்புட் டிவைசஸ் 3 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் இங்கே பிளாட்டர், ஸ்பீக்கர் அண்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது தவிர நீங்கள் வேறு எது வேணாலும் எழுதிக்கலாம். புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆப்டிக்கல் அண்ட் லேசர் மவுஸுக்கும் ஆப்டிக்கல் மவுஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது எழுதணும். அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஷார்ட் நோட் ஆன் இம்பேக்ட் பிரிண்டர் பற்றி ஷார்ட் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் 8th கொஸ்டின் பாருங்க, ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் டி 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் அ நீட் டயக்ராம். இப்போ பேசிக் காம்பனன்ட் என்ன, கம்ப்யூட்டரோட பேசிக் காம்பனன்ட் டயக்ராமோட கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்கோம். தென் அதில் உள்ள எல்லா யூனிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம லெசனில் பார்த்தது தான். அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத எழுதணும். தென் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும், சேம் அதே டேபிள் தான். தென் அந்த டேபிளில் 6 ஜென்ரேஷன்ஸ் பற்றியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இங்க்ஜெட் பிரிண்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், பார்கோட் ஆர் கியூஆர் கோட் ரீடர், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை சம் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். தென் இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஓவர். இதோட இந்த ஆன்சரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.